செலன்ஸ்கி வெற்றி பெற்றவராக அல்லது மதிக்கப்பட்டவராக கருதப்பட்டிருக்கின்றார் அல்லது வரவேற்கப்பட்டிருக்கின்றார். உறுதுணையாக ஐரோப்பாவின் அனைத்து தலைவர்களும் ஒன்று திரண்டு அங்கே சென்றது என்பது அவரிடையே ஒரு ஆளுமையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதன் மூலம் அங்கே இருக்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால், இப்பொழுது உக்ரைன் என்கின்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாட்டின் 5ல் 1 பகுதி நிலம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது என்பதை ஏற்க வேண்டிய உண்மை. அதாவது கிரிமியாவை மீள இணைத்திருப்பது சரிவராது, அதை விட்டுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதும், இரண்டாவது நீங்கள் எப்பொழுதுமே நேட்டோவில் இணைய முடியாது என்பதும், அது கூட அமெரிக்காவிடம் ரஷ்யா தெரிவித்த ஒரு கோரிக்கை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த டாரிஃப் என்கின்ற இந்த சுங்கவரி விதிப்பு விவகாரமும் அதன் பிறகான அவருடைய இந்த போர்கள் குறித்த கருத்தாடல்களும் பலரையும் பல அச்சங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றன என்பதுடன் பொருளாதார ரீதியில் பல நாடுகளிடையே வீழ்ச்சியை கூட ஏற்படுத்தி இருக்கிறது. ரஷ்யா கூட பல தங்களுடைய கலங்களையும் நவீன ஆயுதங்களையும் இழந்து விட்டதாகவும், படைபலம் இல்லாமல் தற்பொழுது கூலிக்கு 5ஆம் படையை ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் சீனாவிடமிருந்தும் பெறுவதாகவும், அதே போன்று வடகொரியாவில் இருந்து வீரர்களை பெற்று போரை கொண்டு செல்வதான தன்மையும் இருக்கின்றது. என்றால் ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றுதல் என்பது இலகு, ஆனால் தக்க வைத்தல் என்பது ஒரு பாரிய படைத்தோ சேவையை உடைய ஒரு நடவடிக்கை. உக்ரைன் என்பது போரை கொண்டு நடத்துவதாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் உதவி இல்லாமல், குறிப்பாக நேட்டோ என்கிற அமைப்பின் உதவி இல்லாமல் அதனால் மேல் செல்ல முடியாது. எனவே நேட்டோவிற்கு அல்லது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற 36 நாடுகளுக்கும் இதில் பெரும் பங்கு உண்டு, அமெரிக்கா உள்ளிட்ட. அவர்களால் தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அங்கு உக்ரைனுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை, இவர்கள் ஆயுதம் தந்துதான் தாங்கள் போரை ஆரம்பித்தோம், எனவே நீங்கள் எங்களை பலிக்கடவாக்கி விட்டீர்கள், உங்களுடைய தேவைக்காக எங்களை பாவித்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை கூறக்கூடிய ஒரு தரப்பாக உக்ரைன் இருக்கின்றது. அதனால் தான் இப்பொழுது இந்த ஐரோப்பிய தலைவர்கள் அணி சேர்ந்து செலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா சென்றதாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்கா இந்த போரில் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஆதரவை வழங்குவோம் என்கின்ற ஒரு நெகிழ்தன்மையை கொண்டதாக இருக்கட்டும் இருக்கின்றது. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக தொடர்ந்து காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேசி வருகின்றோம். அந்த வகையில் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினை அண்மையில் சந்தித்திருந்தார். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் குறிப்பாக போரினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றன. ஜெலன்ஸ்கி அவர்கள் மிக முக்கியமாக தங்களுடைய தேசத்தின் நிலத்திலிருந்து ரஷ்ய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும், அதுவே அமைதிக்கான ஒரு வழியை திறக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் இந்த விடயமானது எவ்வளவு சாத்தியப்படக்கூடிய ஒன்று என்ற கேள்வி பலர் மத்தியிலும் எழுந்திருக்கின்றது. இது குறித்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை அலஸ்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்தித்ததன் பின்னர் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து அமெரிக்கா தான் பல நாடுகளிலும் சமாதானத்தை உருவாக்கி விட்டதாக பறைசாற்றி வருகின்ற சூழலில் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்த பொழுதிலும் அதற்கு முன்னர் ஜெலன்ஸ்கி என்ன விடயங்களை குறிப்பிட்டாரோ அதே விடயங்களை வலியுறுத்தி இருக்கின்றார். இதற்கு முன்னர் அமெரிக்க ஜனாதிபதியோடு ஓவல் அலுவலகத்தில் சந்திப்பு நடைபெற்ற பொழுது அது உலக பேசுபொருளாக மாறியிருந்தது. அவர் மரியாதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த செய்திகள் எல்லாம் வெளிவந்திருந்தன. அந்த சந்திப்பை தொடர்ந்து இப்பொழுது நடைபெற்ற இந்த சந்திப்பை நீங்கள் எவ்வாறு ஒப்பு நோக்குகிறீர்கள்? உண்மையிலே அந்த ஒப்பு நோக்குகைக்கு உட்படுத்தப்படுகின்ற வகையில் பார்ப்போமாக இருந்தால், இந்த சந்திப்பின் பொழுது செலன்ஸ்கி வெற்றி பெற்றவராக அல்லது மதிக்கப்பட்டவராக கருதப்பட்டிருக்கின்றார் அல்லது வரவேற்கப்பட்டிருக்கின்றார். அதற்கான அவரது உடை அணிகள் மற்றும் அவரது உடல் பாசைகள் போன்றனவும் ஆதரவு தன்மையை உடையதாகவும் அல்லது ஒத்துப்போதல் என்கின்ற ஒரு நிலைக்கு தன்னை இட்டு செல்பவராகவும் டொனால்ட் ட்ரம்புடன் எவ்வாறு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்பதை அறிந்தவராகவும் இருக்கின்ற ஒரு காரணத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த தெளிவுபடுத்தல் எவ்வாறு இடம்பெற்றது என்றால், அவருக்கு உறுதுணையாக ஐரோப்பாவின் அனைத்து தலைவர்களும் ஒன்று திரண்டு அங்கே சென்றது என்பது அவரிடையே
ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி இருந்தது. அவ்வாறான நிலையில் இந்த சந்திப்பு என்பது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் கூட இழிவுபடுத்தப்பட்டதான ஒரு சந்திப்பாக இல்லாமல் அந்த சந்திப்பு நிச்சயமாக அவரால் கூட ஒரு அது வந்து செலன்ஸ்கியை புகழாரம் சூட்டக்கூடிய வகையிலான சந்திப்பாக மாறியிருந்தது. இங்க குறிப்பாக முக்கியமாக நீங்கள் கேட்ட அந்த கடந்த சந்திப்புக்கும் இந்த சந்திப்புக்கும் இடையிலான இந்த காரண காரியங்களை பார்த்தால், கடந்த சந்திப்பில் கோபமூட்டுவராக அல்லது எரிகின்ற எண்ணெயில் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுபவராக இருந்தவர் ஜே.டி. வான்ஸ், உப ஜனாதிபதி. அவர்தான் இந்த டொனால்ட் ட்ரம்பை விட செலன்ஸ்கியை அவமதிப்பவராக அல்லது டொனால்ட் ட்ரம்பை அவர் மதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுப்பவராக இருந்திருந்தார். அவ்வாறான நிலைமையில் இருந்து இந்த முறை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயம். இது ஐரோப்பிய தலைவர்களிடையே கூட நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த முதல் பொருளான நிலத்தை விடுவித்தல் அல்லது நிலக்காதல் என்கின்ற 2 விடயங்கள் தான் இப்பொழுது இந்த பேச்சுக்கான பெரிய பேசு பொருளாக இருக்க போகின்றது. போர் நிறுத்தம் ஒன்றை வேண்டுகின்ற நிலையில் உக்ரைன் இருக்கின்ற பொழுதும், போர் நிறுத்தம் வேண்டாம் தீர்வுக்கு செல்வோம் என்கின்ற நிலையில் ரஷ்யா இருக்கின்றது. இது ஒரு பெரிய முரண்பட்ட நிலை. ஒரு போரை தொடர்ந்து நடத்துவதற்கான எதுகைகளை ரஷ்யா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. நேற்று கூட ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருந்தது. இதன் மூலம் அங்கே இருக்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால், இப்பொழுது உக்ரைன் என்கின்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாட்டின் 5ல் 1 பகுதி நிலம் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது என்பதை ஏற்க வேண்டிய உண்மை. அது 2014ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட கிரிமியா மற்றும் ஸ்லான்ஸ்க் பிரதேசங்கள் உட்பட 5ல் 1 பங்கு நிலத்தை வைத்திருக்கின்றது. அதில் பல பகுதிகளை அது தொடர்ந்து வைத்திருப்பதற்கான ஒரு பரிந்துரையை, இந்த பேச்சு என்பது அவர்களிடையே கூட நேரடியாக இடம்பெறுகின்றது. கடந்த ஜூன் மாதத்தில் ரஷ்யா கையளித்த ஒரு தீர்வு திட்டத்தில் உக்ரைனுக்கு தாங்கள் இந்த நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தியலை விதைத்திருந்தது. அதனால் தான் செலன்ஸ்கி அவர்கள் தற்பொழுது முன்னிலைப்படுத்துகின்ற கருத்தாக தாங்கள் எந்த நில விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ள மாட்டோம் என்கின்ற ஒரு கருத்தியலுக்கு வந்திருக்கின்றார். இந்த கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? செலன்ஸ்கி அவர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கை. உக்ரைன் ஒரு சுதந்திர நாடு. இன்றும் கிரிமியா கூட சர்வதேச ரீதியில் உக்ரைனின் நிலப்பகுதியாகத்தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. கிரிமியாவை கைப்பற்றுவதற்காக ரஷ்யா மேற்கொண்ட நடவடிக்கை என்னவென்றால், அங்கே உள்ள போராளிகளுடன், அதாவது போராட்ட குழுக்களுடன் இணைந்து தங்களுடைய படைகளை அனுப்பி அதன் மூலம் அதனை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தது. அந்த போராளிகள் குழுக்களிடம் இல்லாத ஆயுதங்களை கூட அவர்கள் கொண்டு சென்று அங்கே பாவித்தார்கள். குறிப்பாக இதன் மூலம்தான் இந்த மலேசியாவின் MH17 என்கின்ற ஒரு விமானம் கூட அந்த வான்பரப்பால் சென்று கொண்டிருந்த பொழுது, உயிரை பறந்து கொண்டிருந்த பொழுது சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அது சாதாரண ஒரு விமான எதிர்ப்பு கருவியால் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய ஒரு செயல்முறை அல்ல. ரஷ்யாவின் அதிதிறன் கொண்ட ரேடர் மூலம் இயக்கப்படுகின்ற விமான எதிர்ப்பு போர் முறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறான நிலையில் அது ரஷ்யாவால் தான் இந்த வெற்றி கொள்ளப்பட்டிருந்த அந்த போர். அவ்வாறான நிலையில் சர்வதேசம் நிச்சயமாக உக்ரைனின் பகுதியாகத்தான் இதனை வைத்திருக்கின்றது. ஆனால் ரஷ்யா அங்கே பல முதலீடுகளை மேற்கொண்டு தனது ஒரு பகுதியாக மேற்கொண்டு விட்டது. குறிப்பாக கூறினால் $2 பில்லியன் செலவில் ஒரு பெரிய, எனக்கு அந்த தொகை சரியாக தெரியவில்லை, ஆனால் பெரிய ஒரு தொகை செலவில் ஒரு பெரிய பாலத்தை இணைத்து தொடுகையை மேற்கொண்டு கடல் வழியாக மட்டும் தொடர்பு இருக்கின்ற கிரிமியாவை இன்று தரை வழியாக ரஷ்யா இணைத்து விட்டது தன்னுடன் அந்த பாலத்தின் மூலம். எனவே இது ஒரு பெரிய பாரிய மாறுதலுக்கு படுத்தப்பட்ட அல்லது பாரிய எதிர்பார்ப்புகளை கொண்ட நோக்கத்துடன் நகர்கின்ற ரஷ்யாவின் நில ஆசை என்பது நிச்சயமாக ஏற்கக்கூடியதல்ல. இது கபலீகரப்படுத்தப்பட்ட அல்லது கையகப்படுத்தப்பட்ட நிலப்பகுதி. ஆனால் ரஷ்யா இந்த போரை தொடர்ந்து நடத்துவதால் இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றது. இவ்வாறான போர் நடைபெற்றாலும் இப்பொழுது இதற்கான காரணமாக கூறுகின்றது ரஷ்யா, கிழக்கு ரஷ்யாவில் இருக்கின்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறது. இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இல்லை, அதில் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இப்பொழுது ரஷ்யாவின் கோரிக்கையில் இடம்பெறப் போகின்ற 2 விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று வந்து உக்ரைனின் ஆயுதப்படை மறுசீரமைக்கப்பட்டு சிறிதாக்கப்பட வேண்டும். அவர்கள் பாவிக்கின்ற ஆயுதங்கள் சிறியதாக்கப்பட வேண்டும். அவை அந்த பாரிய ஆயுதங்களை வைத்திருக்கின்ற ஒரு படையாக இருக்க முடியாது. தங்களுக்கு ஒரு பாரதூரமான எதிரியாக உக்ரைன் இருக்க முடியாது என்று. ஆனால் அதற்காகத்தான் உக்ரைன் வந்து நேட்டோவிடமும் அமெரிக்காவிடமும் பாதுகாப்பை கேட்கின்றது. தங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அவர்கள் குறைக்கப் போவதில்லை படையை, ஆனால் அவர்களுடைய படை பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை ஆழ்தொகையில். எனவே அதனை ஒரு மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் பொழுது சில வேளைகளில் தொகைகள் குறைக்கப்படலாம். அவ்வாறு குறைக்கப்படுவதாக இருந்தால் இந்த நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் தங்களுடைய பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தர வேண்டும் என்று சொன்னால், இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விடயத்தை பேச்சிற்கான முன் பொருளாக விதைத்துரைத்திருக்கின்றார் செலன்ஸ்கி அவர்களுக்கு. அதாவது கிரிமியாவை மீள இணைத்திருப்பது சரிவராது, அதை விட்டுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதும், இரண்டாவது நீங்கள் எப்பொழுதுமே நேட்டோவில் இணைய முடியாது என்பதும். அது கூட அமெரிக்காவிடம் ரஷ்யா தெரிவித்த ஒரு கோரிக்கை. அவ்வாறு இவர்கள் நேட்டோவிடம் இணையாமட்டால் இவர்களுக்கு அந்த பாதுகாப்பு தேவை. என்றால் போர் தொடங்குகின்ற பொழுது இருந்த நேட்டோ வேறு, இப்பொழுது இருக்கின்ற நேட்டோ வேறு. இப்பொழுது இந்த போர் தொடங்கிய காரணத்தால் தான் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகியவை தங்களை நேட்டோவுடன் இணைத்துக் கொண்டிருந்தன. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவினுடைய இவ்வாறான விரிவு என்பது தொடரலாம் என்று. ஆனால் ரஷ்யா உண்மையிலேயே தந்த கிழக்கு பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக மாத்திரமல்ல, தனது ஆளுமையை விரிவுபடுத்துவதற்காக அல்லது ஒரு தலைமையை மாற்றுவதற்காக, இவ்வாறு கூறலாம். உக்ரைனில் வேறு ஒரு தலைமை இருந்து அந்த தலைமை ரஷ்யாவிற்கு சார்பானதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் உக்ரைனை வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை முக்கியமாக பார்க்க வேண்டும். இன்று வரையில் பூட்டினும் செலன்ஸ்கியும் ஒரே ஒரு முறைதான் நேரடியாக சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சந்திப்பு கூட ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கவில்லை. அதாவது முரண்படுகின்ற தலைவனாக அல்லது தன்னை உக்ரைனின் பிதாமகனாக காட்டுகின்றவராக செலன்ஸ்கி உருமாறிவிட்டது தான் ரஷ்யாவினுடைய ஆகப்பெரிய தலையீதி. சரி, இப்பொழுது பார்க்கின்ற பொழுது 2 நாடுகளும் விட்டுக் கொடுக்காத நிலைப்பாட்டில் இருக்கின்றன. தாங்கள் வைத்த கோரிக்கைகளை அவர்கள் எந்த அளவிலும் விட்டுக் கொடுக்காத நிலை காணப்படுகின்ற பொழுது அமெரிக்காவினால் முன்மொழியப்படுகின்ற இந்த சமாதானம் என்பது எந்த அளவுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது? இதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை அமெரிக்கா தரப்பிலிருந்து அமெரிக்கா எடுக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் ரஷ்யா மீது தொடர்ந்து பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து இந்த போர் நீடித்து செல்வதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் ரஷ்யா வெற்றி கொண்டிருக்கின்றதா, அமெரிக்கா வெற்றி கொண்டிருக்கிறதா? இல்ல, இதில் வெற்றி கொண்ட நாடாக ரஷ்யா தான் இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு இப்பொழுது பல சிக்கல்கள் இருக்கின்றன. முதலாவது, அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய படைகளை உக்ரைனுக்கு அனுப்புவோம், அவர்கள் அங்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்கள் என்று. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்து விட்டார். என்றால் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள் தங்கள் மூக்கை நுழைப்பதாகவும் அமெரிக்கா இந்த பிரச்சனையில் நேரடியாக ஒரு பலிக்கடாவாகுமான தன்மையை ஏற்படுத்தும். அதை விடவும் இந்த பொருளாதார தடை என்பது அமுலில் இருக்கின்ற பொழுதும் அதை எடுத்தால்தான் இந்த பேச்சுவார்த்தை செல்கும் என்கின்ற நிலையை ரஷ்யா தற்பொழுது அதை தெளிவுபடுத்த முனைகின்றது. அல்லது இவர்களுடைய பேச்சுவார்த்தையில் அது ஒரு அங்கப்பொருளாக ஆக்கப்பட்டு விட்டது. அத்தோடு இந்த ரஷ்யாவிடம் இருந்து இப்போ எண்ணெய்களை வாங்குகின்ற நாடுகளை அமெரிக்கா கட்டுப்படுத்த முனைந்த பொழுது இந்தியா மறத்திருந்தது. இப்பொழுது சீனா கூட அதனை அலட்சியப்படுத்திவிட்டது. அமெரிக்கா அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுத்த முடியாது என்கின்ற கருத்தை சீனா இந்த வார முற்பகுதியில் வெளிப்படுத்தி இருந்தது. தாங்கள் தொடர்ந்து அந்த நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று. எனவே அமெரிக்கா தான் விரும்பிய நேரத்தில் தடையை விதிப்பதும் விரும்பிய நேரத்தில் தடையை எடுப்பதும் அல்லது தடை இருக்கின்ற பொழுதே அல்லது போர் குற்றவாளியாக கருதப்படுகின்றவருக்கே செங்கமங்கல வரவேற்பு கொடுப்பதும் போன்ற செயற்பாடுகள் எல்லாம் சில வேளைகளில் இந்த மேற்குலக நாடுகளை மாத்திரமன்றல்ல, அணிசேர் நாடுகள், அதாவது அலையன்ஸ், அமெரிக்காவின் ஆதரவு அணியையே தளரச் செய்கின்ற செயற்பாட்டில் இருக்கின்றது. இது உண்மையிலேயே ரஷ்யாவிற்கு வெற்றி. இந்த சூழலில் இப்பொழுது இந்த போரோடு பிணைந்த வேறு விடயங்களாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று எண்ணெய் கொள்வனவு போன்ற விடயங்களினால் வளர்ந்து வருகின்ற அல்லது பொருளாதாரத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய நாடுகளுக்கு மிக முக்கிய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியா, சீனா, ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாடுகளுடைய வகிபாகம் என்பது இந்த போரை பொறுத்தவரையில் அல்லது இந்த சமாதான நிலை குறித்த அணுகுமுறைகளில் எவ்வாறானதாக இருக்க வேண்டும்? இந்த நாடுகள் தங்களுடைய பங்கை எந்த வகையில் வகிக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இப்பொழுது அடிசார் நிலையில் மாற்றம் ஏற்பட போகின்றது. அதாவது உலக ஒழுக்கில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை உண்மை என்று இப்பொழுது பல தரப்புகளும் ஏற்றுக்கொண்டு விட்டன. அவ்வாறான நிலையில் இந்த நாடுகள் கூட சகல நாடுகளும் தங்களுடைய கொள்வனவு பகுதி அல்லது தங்களுடைய சந்தைகளை முன்னர் எதிர்பார்க்காத இடங்களில் விரிவுபடுத்தி வருகின்றன. அவ்வாறான விரிவுபடுத்தலின் பொழுது இந்த தடைகள் என்பதை பற்றின எந்தவித காரணங்களும் அல்லது காரியங்களும் இல்லாமல் அவை சென்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது குறிப்பாக கூறினால் ஈரான் கூட ரஷ்யாவிற்கான ஒரு பெரிய ஆயுத தளபாட விநியோகஸ்தராக இருந்தது. நெட்ரோன் என்கின்ற ஆளில்லா விமானம் அல்லது இந்த தானே சென்று வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்களை கொடுப்பதில் ஒரு பெரிய பங்காளியாக இருந்தது. இருந்த பொழுதிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய அணு ஆயுத சக்தியை தாக்குவதாக கூறி தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த பொழுது ரஷ்யா அதில் ஒரு மௌன நிலையை கடைபிடித்ததையிட்டு அது கூட தற்பொழுது விலத்துகின்ற பாதையை ஒரு எடுக்கின்ற நிலையில் ஏனைய நாடுகளிடையே ஒரு புரிந்துணர்வு என்கின்றது ஏற்படுகின்ற நிலை என்பதும் ஒரு புதிய உலக ஒழுக்கிற்கு இந்த உலகம் செல்ல போகின்றது என்பது உண்மைத்தன்மையாக இருக்கின்றது என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த டாரிஃப் என்கின்ற இந்த சுங்கவரி விதிப்பு விவகாரமும் அதன் பிறகான அவருடைய இந்த போர்கள் குறித்த கருத்தாடல்களும் பலரையும் பல அச்சங்களுக்கு உள்ளாக்கி இருக்கின்றன என்பதுடன் பொருளாதார ரீதியில் பல நாடுகளிடையே வீழ்ச்சியை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே அவர்கள் ஒரு புதிய உலகை நோக்கிய பயணத்தின் பொழுது சில வேளைகளில் ரஷ்யாவுடனான தீவிர இணைதலுக்கு இந்தியா, சீனா, இதர நாடுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. சரி, இந்த போர் என்பது நிறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா? இப்பொழுது ரஷ்ய ஜனாதிபதியினுடைய சந்திப்பு எதிர்பார்த்த சந்திப்பாக இருந்தது. ஜெலன்ஸ்கி மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார். இருந்த பொழுதிலும் நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. போர் தொடர்ந்த வண்ணமே தான் இருக்கின்றது. போருக்கு எப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? போர் என்பது பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்வுக்கு வர வேண்டும். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுக்கு வராத எந்த போரும் ஒரு அழிவை நோக்கியதாக செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே இந்த போரியலின் அதாவது புரியாத புதிரே ஆசைகளின் விளைவு அல்லது ஒரு தனி மனிதனின் அதீத ஆசை என்பதாக இருப்பதாகத்தான். இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த ரஷ்ய ஜனாதிபதி அவர்கள் இவ்வளவு புட்டின் அவர்கள் இவ்வளவு இழப்புகளை இவ்வளவு கோரங்களையும் தாண்டி அந்த நிலப்பரப்பை தக்க வைத்திருக்க முடியாத நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த பேச்சு தடங்கல் என்பது இருக்கின்றது. அதாவது தான் கைப்பற்றிய தான் விரும்பிய ஒரு நிலப்பகுதியை வைத்திருப்பதில் உள்ள சிக்கல் தான் அங்கே பேச்சுக்கான தடங்கலாக இருக்க போகிறது. இருந்த பொழுதிலும் இந்த போர் முடிவு என்பது நிச்சயமாக இரு தரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் ரஷ்யா கூட பல தங்களுடைய கலங்களையும் நவீன ஆயுதங்களையும் இழந்து விட்டதாகவும் படைபலம் இல்லாமல் தற்பொழுது கூலிக்கு 5ஆம் படையை ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் சீனாவிடம் இருந்தும் பெறுவதாகவும் அதே போன்று வடகொரியாவில் இருந்து வீரர்களை பெற்று போரை கொண்டு செல்வதான தன்மையும் இருக்கின்றது. என்றால் ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றுதல் என்பது இலகு, ஆனால் தக்க வைத்தல் என்பது ஒரு பாரிய படைத்தோ தேவையை உடைய ஒரு நடவடிக்கை. எனவே விட்டுக் கொடுப்பு, நில விட்டுக் கொடுப்பு தான் இந்த பேச்சுக்கான முடிவை கொண்டு வரும். சில வேளைகளில் உக்ரைன் கூட, சில வேளைகளில் அல்ல, நிச்சயமாக உக்ரைன் கூட கிரிமியா என்கின்ற ஒரு பெரிய பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையில் தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது அமெரிக்காவை தவிர்த்து வேறு எந்த நாடுகள் யுக்ரைன் மீது அழுத்தத்தை கொடுக்கலாம் அல்லது ரஷ்யா மீது அழுத்தத்தை கொடுக்கலாம்? இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவை தவிர்த்து வேறு நாடுகள் அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது அது சாத்தியமாகக்கூடிய ஒன்றாக இருக்குமா? நிச்சயமாக. இப்பொழுது உக்ரைன் என்பது போரை கொண்டு நடத்துவதாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் உதவி இல்லாமல், குறிப்பாக நேட்டோ என்கிற அமைப்பின் உதவி இல்லாமல் அதனால் மேல் செல்ல முடியாது. எனவே நேட்டோவிற்கு அல்லது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற 36 நாடுகளுக்கும் இதில் பெரும் பங்கு உண்டு, அமெரிக்கா உள்ளிட்ட. அவர்களால் தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அங்கு உக்ரைனுக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை, இவர்கள் ஆயுதம்
உத்தரவாதம் தந்துதான் தாங்கள் போரை ஆரம்பித்தோம், எனவே நீங்கள் எங்களை பலிக்கடவாக்கி விட்டீர்கள், உங்களுடைய தேவைக்காக எங்களை பாவித்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை கூறக்கூடிய ஒரு தரப்பாக உக்ரைன் இருக்கின்றது. அதனால் தான் இப்பொழுது இந்த ஐரோப்பிய தலைவர்கள் அணி சேர்ந்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா சென்றதாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்கா இந்த போரில் தொடர்ந்தும் அவர்களுக்கு ஆதரவை வழங்குவோம் என்கின்ற ஒரு நெகிழ்தன்மையை கொண்டதாக இருக்கட்டும் இருக்கின்றது. எனவே இந்த போரின் அழுத்தம் என்பது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க இந்த அணியால் தான் முடியும். இருந்த பொழுதிலும் ஐரோப்பிய நாடுகள் என்பன ஒரு உக்ரைன் மேலோங்கிய நிலையில் இருப்பதைத்தான் விரும்புகின்றன, அல்லது இந்த பேச்சுக்களின் பொழுது அது தான் பெற வேண்டியதை பெறுவதில் முக்கியமாக இருக்கின்றன. ஏனென்றால் ரஷ்யா இதே முன்னுதாரணத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஏனைய நாடுகள் மீது எதிர்காலத்தில் தாக்குதல்களை தொடுக்காத ஒரு வகையை ஏற்படுத்துவதற்கு அவை முயல்கின்றன. ஏனென்றால் இரண்டாம் உலக போருக்கு பிறகான பெரிய போர் இது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு இவ்வாறான ஒரு போரை உலகம் எப்பொழுதும் சந்தித்திருக்கவில்லை. எனவே அவ்வாறான ஒரு பெரிய போராக இது கருதப்படுகின்றது. நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மேலும் விரிவாக பேசுவோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.